guys, welcome to Nirmal's Codetech. ஸோ நம்ம இப்போ மேக்ஸிமம் அக்கர்ட் இன்டீஜர் ப்ராப்ளமோட கோடிங் பார்த்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா அரே ஆஃப் சைஸ் n+2 வரைக்கும் நம்ம ஒரு அரேவை பார்த்தீங்கன்னா நம்ம டிக்ளேர் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா int a of equal to new int of n+2. ஸோ இந்த இடத்துல நான் ஏன் n+2 போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் மேக்ஸ்+2 ஓகே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 9. ஸோ 9 இருந்துச்சுன்னா நம்ம 11th இண்டெக்ஸ் வரைக்கும் நம்ம வந்து செக் பண்ணி அந்த வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்றதா டிக்ரிமெண்ட் பண்ணுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ அதனால நான் வந்து 9 இருந்துச்சுன்னா +2 பண்ணி 11th இண்டெக்ஸ் வரைக்கும் நான் வந்து டிக்ளேர் பண்ணி வச்சுக்க போறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலா அரேல எல்லாத்துலயுமே 0 போய் ஸ்டோர் ஆயிருக்கும். இதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரேஞ்சிலையும் ஃபர்ஸ்ட் எல்லுங்கிற வேல்யூ 2-ஆ இருக்கும்போது நம்ம 1 டைம் பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். இதே இப்போ 5-ஆ இருந்துச்சுன்னா நம்ம டிக்ரிமெண்ட் பண்ணிடுவோம். ஸோ ஏன் டிக்ரிமெண்ட் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா டிக்ரிமெண்ட் பண்ணாதான் நமக்கு வந்து எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட கவுண்ட் வந்து ஸ்டாப் ஆகுது, எந்த இடத்துல ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகுதுங்கிறத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம இந்த பார்ட் வந்து எப்படி பண்ண போறோம்ங்கிறத லாஜிக்ல போடலாம், கோடிங்ல போடலாம். int I equal to 0, I is less than n. ஸோ n பார்த்தீங்கன்னா மொத்தம் 1, 2, 3 மொத்தம் 3 அரே இருக்கிறதுனால நான் n பார்த்தீங்கன்னா 3ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே I பிளஸ் பிளஸ். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா L equal to 2-ஆ இருக்கும், R equal to 5-ஆ இருக்கும். அதை நான் அக்சஸ் பண்ண போறேன். A of L of I. இப்போ L of I, L of 0ங்கிற இடத்துல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 வந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ 2 வந்திருக்கும் போது நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா L of I-ல 2 வந்துச்சுன்னா அதனோட வேல்யூவை நான் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ண போறேன். A of L of I, L of I-ங்கிற 2 இருக்குது. செகண்ட் இண்டெக்ஸ்ல நான் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 0 இருந்திருக்கும். ஸோ அந்த செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூ 0-வை நான் 1-ஆல இன்க்ரிமெண்ட் பண்ண போறேன். ஸோ அதுதான் இந்த ப்ராசஸ். இதுக்கப்புறமேட்டு A of L R of I plus 1, அதாவது R equal to 5-ஆ இருந்துச்சுன்னா நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோல 5th இண்டெக்ஸ்ல நம்ம இந்த இடத்துல -1 பண்ண மாட்டோம். அதுக்கப்புறமேட்டு வரக்கூடிய இண்டெக்ஸ்ல தான் நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போறோம். ஸோ அப்படி சப்ட்ராக்ட் பண்ணாதான் நம்மளால வந்து அந்த பர்டிகுலர் செகண்ட் இண்டெக்ஸ்ல இருந்து 5th இண்டெக்ஸ்ல வரைக்கும் நம்ம கவுண்ட் வந்து எடுத்துக்க முடியும். ஆக்சுவலா 1 டைம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத. ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா A of R of I plus 1 சொல்லி போட்டிருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா டிக்ரிமெண்ட் பண்ண போறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா L equal to 2-ஆ இருக்கும்போது இது வந்து R equal to 5-ஆ இருக்கும்போது அதை ஒரு தாட்டி இன்க்ரிமெண்ட் பண்ணதுனால R பார்த்தீங்கன்னா 6ன்னு சொல்லி போயிடும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் -1ன்னு சொல்லி ஸ்டோர் பண்ணி வச்சிருவேன். இந்த இடத்துல +1 சொல்லி ஆட் பண்ணிடுவேன். ஓகே இப்போ இதுல எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இதே மாதிரி தான் அடுத்ததாட்டி ஐட்ரேட் ஆகும்போது எல்லோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஆகும். இண்டெக்ஸோட I 0-ஆ இருந்தது 1-ஆ வரும். அப்போ பார்த்தீங்கன்னா L வந்து 1-ஆ மாறிடும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0. ஸோ அதை நான் திரும்பவும் இன்க்ரிமெண்ட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 1. அப்போ L equal to 3-ஆ இருக்கும்போது அதோட வேல்யூ 1-ஆ மாறிடும். R equal to 3-ஆ இருக்கும்போது அடுத்த இண்டெக்ஸ்ல வரக்கூடிய வேல்யூ என்னதுன்னா 4. அந்த வேல்யூவை நான் வந்து -1ன்னு சொல்லி போட்டுருவேன். ஸோ இதே தான் இந்த ப்ராசஸ்க்கும் L equal to 2, R equal to 5 இருக்கும்போது நடக்கும். அதே மாதிரி L equal to 3, R equal to 9 இருக்கும்போது அப்படிதான் நடக்கும். ஓகே இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். இதுக்கப்புறமேட்டு நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டெக்னிக் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேஷிங்னு சொல்லுவாங்க, அதாவது சின்டாக்ஸிங் கூட சொல்லிக்கலாம். ஸோ இந்த ஹேஷிங் இது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலா மேப்ல பார்த்தீங்கன்னா கீ வேல்யூ பேர் யூஸ் பண்ணி ஸோ நம்ம ப்ராப்ளமை சால்வ் பண்ணுவோம். இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்ட கீ வேல்யூ மாதிரி தான். ஸோ அதாவது நம்ம டைரக்டாவே நமக்கு தெரிஞ்சிருச்சு இந்த இண்டெக்ஸ் வேல்யூஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருச்சு 0 to 11 வரைக்கும் தான் வருதுன்ட்டு. ஸோ அதனால அதெல்லாமே கீயா வச்சுக்கிட்டு அதனோட ரெஸ்பெக்டிவ் வேல்யூஸா நான் வச்சு நான் இன்க்ரிமெண்ட் பண்றது டிக்ரிமெண்ட் பண்றதெல்லாம் பண்ணியிருக்கேன்.
இதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இண்டெக்ஸ்லயும் அதாவது ஒவ்வொரு இண்டெக்ஸ்லயும் இருக்கக்கூடிய வேல்யூஸ பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ 0த் இண்டெக்ஸ்ல 0 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1ன்னு சொல்லி ஆட் ஆயிருக்கு. செகண்ட் இண்டெக்ஸ்ல 2ன்னு சொல்லி ஆட் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி வந்துச்சுங்கிறத நான் வந்து அடுத்த பார்ட்ல நான் போட போறேன். ஸோ ஃபார் int I equal to 0, I பார்த்தீங்கன்னா less than capital A dot length length அப்புறம் போயிட்டு I plus plus. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வேல்யூ I 0வா இருக்கும்போது V பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 0. ஸோ அதுக்கு int ஓகே ஓகே இது நம்ம டிக்ளேர் பண்ண வேணாம். அதுக்கு நமக்கு தெரியும் I ஈக்குவல் டு 0 இருக்கும்போது V ஈக்குவல் டு 0வா தான் இருக்கும்ட்டு. ஸோ அதனால நம்ம அடுத்த இண்டெக்ஸ்ல இருந்து நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ A ஆஃப் I 1ஆ இருக்கும்போது அதனோட ப்ரீவியஸ் வேல்யூவையும் ப்ரெசண்டா இருக்கக்கூட A ஆஃப் ஐங்கிற வேல்யூவும் நான் வந்து ஆட் பண்ண போறேன். ஸோ ப்ரீவியஸ் A ஆஃப் I மைனஸ் 1ஆ இருக்கும்போது எனக்கு வேல்யூ 0வா இருந்துச்சு. ஸோ ப்ரெசண்டா இருக்கக்கூடிய I ஈக்குவல் டு 1ஆ இருக்கும்போது எனக்கு இந்த இடத்துல 1ன்னு சொல்லி கிடைச்சிருக்கு. ஸோ அதை நான் ஆட் பண்றேன். 0 plus 1 equal to 1ன்னு சொல்லி ஆட் பண்ணி A ஆஃப் 1ல பார்த்தீங்கன்னா நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். அதாவது A ஆஃப் I equal to 1ஆ இருக்கும்போது. இதுக்கப்புறமேட்டு நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3ன்னு சொல்லி எல்லாத்துலயும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இஃப் A ஆஃப் I அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூ பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் மேக்ஸ். ஸோ நான் வந்து மேக்ஸ்ன்னு ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணி வச்சுக்கிறேன். மேக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கலாம். கிரேட்டர் தென் மேக்ஸா இருந்துச்சுன்னா நான் மேக்ஸ் ஈக்குவல் டு A ஆஃப் ஐன்னு சொல்லி மாத்திடுவேன். அப்போ நமக்கு வந்து நமக்கு என்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இதுக்கு முன்னாடி 0வா இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வேல்யூ 0வா இருந்துச்சு. இதுக்கப்புறமேட்டு வேல்யூ 1 வந்திருக்கு. ஸோ அப்போ வந்து நமக்கு வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ அது கிரேட்டரா தான் இருந்திருக்கும். இப்போ மேக்ஸ் என்னவா ஸ்டோர் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1ன்னு போய் ஸ்டோர் ஆயிருக்கும். அதனோட கீ என்ன? I ஈக்குவல் டு 1ஆ இருக்கும்போது தான் அது வந்து வேல்யூ பார்த்தீங்கன்னா 1ன்னு சொல்லி மாறி இருக்கு. ஸோ அதுக்கு நான் தனியா கீன்னு சொல்லி ஒரு வேல்யூ நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். கே ஈக்குவல் டு I. அவ்வளவுதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொருத்தையும் ஐட்ரேட் ஆகும் போதும் அதனோட ரெஸ்பெக்டிவ் மேக்ஸிமம் வேல்யூ என்ன வருதோ அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அதனோட ரெஸ்பெக்டிவ் இண்டெக்ஸ் என்னவோ அதை கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இது என்டையரா இந்த லூப் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் நாம ரிட்டர்ன் கேன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்றோம். ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த ப்ராப்ளம்ல ஏதாச்சும் எரர் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ ஓகே ரன் பண்ணுவோம். A டாட் லென்த் ஓகே. இப்போ லென்த்துங்கிற இடத்துல நம்ம பேரான்சிஸ் போடக்கூடாது. ஓகே ரிமூவ் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா 1431 15854 எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டும் யுவர் அவுட்புட்டும் சேமாக தான் இருக்கு. ஓகே நோ ப்ராப்ளம். நம்ம இந்த கஸ்டம் இன்புட் நம்ம கொடுத்து பார்ப்போம். 3 2 1 3 5 3 9 இதுக்கப்புறமேட்டு மேக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 9. பார்த்தீங்கன்னா ரன் பண்ணா கரெக்டாக அவுட்புட் பார்த்தீங்கன்னா வருது. ஓகே இப்போ நம்ம சப்மிட் பண்ணி பார்ப்போம். ஓகே சப்மிட் பண்ணாலும் நமக்கு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஓகே இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த கோடிங் லைன்ல தான் புரியல அந்த மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட்ல கேட்கலாம். ஸோ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, see you in our next video. Bye.